ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி கருப்பு உளுந்து களி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாம் இதை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 3/4 டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து சேர்த்து ஓரளவுக்கு மிதமான தீயில நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் நிறம் மாறினதுக்கு பிறகு நாம் இதை தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே கடாயில் நம்ம 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். 3/4 டம்ளர் உளுந்து 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கோம். இதான் அளவு. இதையுமே ரொம்ப செவக்காமல் லைட்டாக வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டாலே போதும். வறுபட்டுட்டு நம்ம இதை நல்லா இப்போ ஆற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஆறட்டும். நல்லா சூடு ஆறின பிறகு நம்ம அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நிறையா செய்கிறோம் அப்படின்னா நம்ம மிஷினில் கொடுத்து கூட இதை திரித்து வச்சுக்கலாம். நம்ம பொடி பண்ண பிறகு இது 1 கப் அளவுக்கு நம்ம உளுந்து பவுடர் எடுத்துருக்கோம் அப்படின்னா 1 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கிறோம். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம். ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இதில் அடிக்கணமாக உள்ள பாத்திரம் எடுத்துக்கலாம். களி செய்கிறதுக்கு நான் குக்கர் எடுத்திருக்கேன். இதில் நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் 3 கப் அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது கூட நம்ம கருப்பட்டி சேர்த்துக்கலாம். நம்ம மாவு எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்ததும் இதை நம்ம வடிகட்டி எடுத்துப்போம். ஏன் அப்படின்னா இதில் கல் மண் ஏதாவது இருக்கும். அதனால் கண்டிப்பாக வடிகட்டிக்குவோம். வடிகட்டாமல் சேர்த்துறாதீங்க. இப்போ இந்த அளவுக்கு அதில் கல் மண்ணெல்லாம் இருக்குது. இதை நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம அந்த கருப்பட்டி தண்ணியை சேர்த்துக்கிட்டோம். நம்ம கருப்பட்டி வேக வச்ச தண்ணியில் டைரெக்டாக மாவை சேர்க்குறனாலும் சேர்க்கலாம். ஆனால் ரொம்ப கட்டி பட்டுரும். அதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து தண்ணியில் ஃபஸ்ட்டு கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்குறப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்ததாக போடுற மாவு ரொம்ப கட்டி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் இப்படி செய்கிறோம். நாம் இப்போ எடுத்து வச்சுருக்க உளுந்து மாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்தோடனே கிளற வேணாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம லைட்டாக கலந்து கொடுப்போம். ரொம்ப கிளற வேணாம், லைட்டாக கலந்து கொடுப்போம். இதை நம்ம ஒரு மூடி போட்டு சிம்மில் கரெக்டாக 5 நிமிஷம் வேக விடுவோம். 5 நிமிஷம் கழித்து நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு மாவு நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது மிதமான தீயிலே இருக்கட்டும். தீயை கம்மி பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த அளவுக்கு கலந்த பிறகு மறுபடியும் நம்ம இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இதில் கட்டி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கரண்டியை வச்சு தட்டி விட்டுக்கலாம். நாம் இப்போ இது கூட நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தோம். அதை இப்போ கொஞ்சமாக தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். 1/4 கப்பில் பாதி அளவுக்கு தான் நம்ம இப்போதைக்கு இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு நம்ம ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துப்போம். 5 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்தளவுக்கு களி நல்லா திரண்டு வந்திருக்கு. மிதமான தீயிலேயே கைவிடாமல் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். களி ஒட்டாமல் நல்லா திரண்டு வர்ற அளவுக்கு நம்ம இதை நல்லா கலந்து கொடுத்துக்குவோம். கொஞ்சம் கைவிடாமல் தான் கிண்டணும். ஓரளவுக்கு களி வெந்து வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கைவிடாமல்.
நல்லா கலந்த பிறகு களி வந்து நல்லா வெந்துடுச்சான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம கையில் கொஞ்சமாக தண்ணியில் நனைச்சிட்டு இந்த களியை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாமல் வரும். இந்த பக்கம் வந்துடுச்சு அப்படின்னா களி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.